வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வரப்போகின்ற தேர்தலுக்கான யுக்திகள். ஒவ்வொரு கட்சியும் அவரவர்கள் யுக்திகளை கையாளுறாங்க. இப்போது பொதுவாக இந்த திராவிட கட்சிகள், அது போக அதற்கு நேர் எதிர்கொள்கையாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம், இது ரெண்டு மட்டும்தான் களத்தில் இருக்குது. 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, 2 முனை போட்டின்னு அப்படிலாம் எத்தனை சொன்னாலும் கொள்கை அடிப்படையில் 2 தான். 3 கட்சிகளும் ஒரு கொள்கையை வச்சுருக்கு, ஒரு கட்சி வேற ஒரு கொள்கையை வச்சுருக்கு. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான போட்டி. இப்போது அந்த 3 கட்சிகள்னு சொல்லக்கூடிய அந்த திமுக, அதிமுக, தவேகா, இவர்களுடைய தேர்தல் யுக்தி என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லா விதமான அந்த அவருடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா விதமும் பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இலவசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த இலவசத்தை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. அது போக நம்ம நிறையா இடைத்தேர்தலெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த கடைசி 2-3 நாட்களில் பணப்பட்டுவாடை நடக்கும். அதுபோக அதாவது அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதுபோக மக்களை பட்டியல் அடைத்து வைக்கிறது, அப்புறம் எண்ணற்ற பொருட்கள், அது பரிசு பொருட்கள்னு சொல்லலாம், இல்லை என்ன விதமான பொருட்கள், அதாவது இந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லலாம். இது மாதிரி கொடுத்து மக்களை, சில பேர்கிட்ட இப்போ காசு கொடுக்கறது, நேரடியாக கொடுத்து சத்தியம் வாங்குறது, நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், பணம் வாங்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி, அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நடந்திருக்கிறது. அது நம்ம சொல்லலை, ஊடகங்களே அங்கங்கே சில காணொலிகளை எடுத்து போடுது. இந்த மாதிரி நடந்ததை நாங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களே போட்டிருக்கு. நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். நிறைய கட்சி தலைவர்கள் அதை தானே குறையாக சொல்கிறாங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒவ்வொரு சில கட்சிகள் இந்த இலவசங்களில் ஒரு யுக்தியாக பார்க்குது. அதை தவிர்த்து இந்த இலவச பேருந்து, அது போக எண்ணற்ற பொருட்கள் கொடுக்கறது, அதாவது இந்த ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், அதாவது குளிரூட்ட பெட்டி, அந்த ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்கிறது, இந்த கூப்பன் தரேன், இந்த கூப்பனில் நீங்கள் போய் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இது போன்ற இலவசங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் போட்டிருக்காங்க. அதனால் அதை நம்பி மறுபடியும் செய்வாங்க அப்படின்றனால அதே யுக்திகளை கையாளுறாங்க. இப்போ நீங்கள் எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும், குறிப்பாக இலவசங்களை எதிர்க்கிறேன்னு சொன்ன பாஜகவும் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது இலவசங்கள்லாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே. இலவசங்கள் அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அவங்க இலவசம் அறிவிச்சா சரியாயிடுமா? அவர்கள் தான் பல மேடைகளில் நம்ம பிரதமர் அவர்கள் பேசுகிறது பார்க்குறோம், மற்றவர்கள் பேசுகிறது பார்க்குறோம், இலவசம் கொடுத்து கிடைக்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பல்வேறு இலவசங்களை அறிவிக்குது. நீங்கள் இலவசம் எதிர்க்கிறவங்கள அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் ரொம்ப நியாயமானவங்களா, யோக்கியமானவங்களா இருந்தால் அதை எதிர்த்துல சொல்லியிருக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடாது, நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கோம், இலவசம்லாம் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. திமுக அப்படி தான் கொடுத்து வருது, அது நல்லாவே நமக்கு தெரியும். நமக்குன்னு இல்லை, உலக எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இலவசங்களை அறிவிச்சு தான் காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2006 தேர்தலில் நம்ம பார்த்தோம், டிவி தரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அது போக ₹1 அரிசி போடுறேன், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சு மக்களை ஏமாற்றி ஒரு தடவை வந்திருக்காங்க. இப்போது 2021 அதே தான். இலவச பேருந்துனா எல்லாத்துலேயும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பேருந்துகளில். அது போக இந்த ₹1000 மகளிர் உரிமை தொகை, அப்புறம் புதுமை பெண், தமிழ் புதன்வன், இவர்களுக்கெல்லாம் ₹1000 அறிவித்தது. இது மாதிரி பணம் கொடுக்குறேன்ற திட்டங்கள் தான் அவர்களுக்கு வேலை செய்கிறது அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அதே யுக்தியை அப்படி காங்கிரஸ் பல்வேறு மாநிலங்களில் அதை தான் செய்யுது. இங்கேயும் இப்போ புதுச்சேரியிலையும் அதை தான் இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற, நேற்று ராகுல் காந்தி அவர்கள் அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. அங்கேயும் போய் அதே யுக்தியை தான் கையாளுறாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து, வேலை இல்லாதவங்களுக்கு ₹2000 மாதம் தரேன், இந்த மாதிரி பணத்தை கொடுக்குறேன், பணத்தை பார்த்து நீங்கள் ஓட்டை போட்டுருவீங்க. அதாவது 2 விதமாக பணம் கொடுக்குறாங்க. இப்போது ஒன்று, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொடுக்குற காசு, இன்னொன்று நீங்கள் ஓட்டு போட்டால் நான் இந்த காசெல்லாம் தருவேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு யுக்தி.
ஒன்று போடுறதுக்கு முன்னாடி, இன்னொன்று போட்டதுக்கு அப்புறம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணம், இலவசம். இதை அறிவிச்சு இந்த நாட்டை வந்து நாசமாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்காம மேற்கொண்டு அவர்களுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் வந்து இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் நமக்கு சேவை செய்கிறதுக்காகலாம் இந்த இலவசங்களை அறிவிக்கல. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஒரு சட்டசபை தேர்தலை சந்திக்குது அப்படின்னா 200 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் இவ்வளோ பணம்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப பெரும்பான்மை பணமே இல்லைன்னா கூட தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சியும் அமைக்க முடியும். அது போக நல்ல செயல் திட்டங்களையும் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக, இந்த 1990க்கு அப்புறம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே தேர்தலுக்கு பெரும்பான்மையாக பணம் செலவு செய்கிறாங்க. அதுலேயும் விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய செலவே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பை தட்டினீங்கன்னா சரி, இல்லை ஒரு டிவியை தட்டினீங்கன்னாவே போதும், சில விளம்பரங்கள் வந்து போகும். அந்த விளம்பரங்கள்லாம் நம்ம கேட்குறதே கிடையாது. ஆனால் எப்போ தட்டினாலும் வருது அந்த விளம்பரம். அப்போனா அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு நேரம் விளம்பரம் வர்றதுக்கே அதிகப்படியான காசு வாங்குவாங்க, நமக்கு தெரியும். இப்படி எல்லா தடவையும் நம்ம பார்க்கல ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இது மாதிரி இந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்பாங்க விளம்பரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நான். இது போக அவங்க பணம் பட்டுவாடாலாம் பண்ணுவாங்க. அது கடைசி 2 நாளில் இந்த திடீர்னு மின்வெட்டு ஏற்படும். ஏன் மின்வெட்டு ஏற்படுதுனே தெரியாது. அந்த கடைசி 2-3 நாளில் அதிக மின்வெட்டுகள் ஏற்படும். மின்வெட்டு நடக்கிற இடத்துல அங்கங்கெல்லாம் பணப்பட்டுவாடை நடந்துடும். அது போக இந்த பட்டியில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு பொருட்களை கொடுக்குறது, உணவு கொடுக்குறது, அது கொடுக்குறதுன்னு அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தேர்தல் அந்த துண்டறிக்கைன்னு சொல்லி அது, அப்புறம் அங்கங்கே மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணுறது, அப்புறம் வாகனங்களில் போய் பேசுகிறது, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களுக்கு செலவு செய்கிறாங்க இல்லையா. நியாயமாக செய்ய வேண்டியதுக்கு செய்யலாம். இந்த மாதிரி காசு கொடுக்கறது, அதுக்கப்புறம் பொருட்கள் கொடுக்கறது, பட்டியில் அடைச்சி வச்சு ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் கொடுக்கறது, குவார்ட்டர் கொடுக்கறது, கோழி பிரியாணி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து தவறு. கூட்டம் கூட்டுறதுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து ஓட்டு போடுறதுக்கும் இந்த வேலைகள்லாம் நடக்குது. அது போக பணத்தை கொடுத்து சத்தியம் வாங்குறது, இந்த வேலைகள்லாம் அங்கங்கே மறைமுகமாக நடக்கிறது. அப்புறம் அந்த கடைசி 2 நாள், அந்த 23 தேர்தல்னால் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நிப்பாட்டணும், அதாவது முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேர்தல் ஆணையம். அதுக்கும் ஒரு நாள் 2 நாள் முன்னாடியோ இல்லை அந்த தேர்தல் அந்த ஒரு நாள் கேப் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் இடைவெளியில் என்ன வேணாலும் நடக்கும். அது வந்து காலங்காலமாக தமிழக அரசியல் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களையும் நடக்குது. இங்கே அது கொஞ்சம் சற்று அதிகமாக நடக்குது, அவ்வளோதான். அது வந்து ஒரு சில அதில் இங்கே வந்து அது வந்து மற்ற மாநிலங்கள் நடக்கிறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லா தேர்தல்களையும் அது நடக்குது. இந்த தேர்தலில் நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அது போக நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. எல்லா கட்சியோடைய தலைவர்கள்லாம் போய் அப்புறம் தொண்டர், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவங்க எல்லாரும் போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறத பார்த்தோம். பல்வேறு இடங்களில் பல்வேறு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு திருவிழா போல் இப்போ காட்சியளிக்குது. தேர்தல் திருவிழா நேரம். இப்போது இந்த நேரத்தில் தன்னுடைய தொகுதிக்கே வந்து எட்டி பார்க்காத ஆட்கள்லாம் கூட இப்போ வந்து தொகுதிக்கு எட்டி பார்த்து நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க. 5 வருஷமாக நடுவில்லாம் வர்றதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து பாவம், இப்போ தான் மக்கள் மேலே அக்கறை வந்திருக்கு. அதுவும் அந்த தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அக்கறையே வரும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவங்களாம். எல்லாரும் அப்படி சொல்ல, ஒரு சில நல்லவர்களும் இருக்காங்க. பெரும்பான்மையாக அப்படி தான் இருக்காங்க. இப்போது இந்த தேர்தல் யுக்தியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒன்று ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பணம் கொடுக்கறது, இன்னொன்று நீங்கள் ஓட்டு போட்டால் நான் இந்தந்த பணம்லாம் உனக்கு தருவேன், உனக்கு இந்தந்த பொருட்கள்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஓட்டு வாங்குறது, இலவசமாக தர்றது, பணம் தர்றது, இது மாதிரி தான். இதுதான் வந்து கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக கூட வச்சுக்கலாம், தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு சிலவற்றை செய்ய வேண்டியது, சிலவற்றை செய்கிறதில்ல. அந்த சிலவற்றை செஞ்சதும் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மக்கிட்டேயே வரியை ஏற்றிட்டு நம்மக்கிட்டேயே வாங்கி கொடுத்ததா இருக்கும். இல்லைன்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியோ, இல்லை இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய SC ST அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது
அது சொல்கிறக்கே கூச்சமாக இருக்குது. தாழ்த்தப்பட்டவங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியை எடுத்து இதுக்கு செலவு பண்ணுறது. அவருக்கு வேற ஒரு திட்டத்துக்காக மத்திய அரசு கொடுத்தா அதை எடுத்து இதுக்கு செலவு பண்ண வேண்டியது. இவர்கள் அறிவித்த இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் அந்த புதுமைப்பெண், தமிழ் புதுவன், இந்த மாதிரி திட்டங்களுக்கு செயல்படுத்துறது. இல்லை அந்த போன தடவை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிவி கொடுக்குறேன்னு சொன்னது, ரூபா அரிசி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர்கள் எடுத்து அந்த மாதிரி நிதிகள் எடுத்து பயன்படுத்த வேண்டியது. எதுக்கு கொடுத்த நிதியை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு முதல்ல அதுக்கு ஒரு வரன்முறை இருக்கணும். இந்த நிதியை இதுக்கு தான் பயன்படுத்தணும், வேற ஒன்றுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரணும். அப்போ இவர்கள் கை வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் இல்லை. அதுக்கு கொடுத்த நிதியை ஒன்று வேற எதுக்காவது பயன்படுத்த வேண்டியது. இந்த சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறுபான்மைன்னு சொல்ல முடியாது, தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த SC ST அவர்களுக்கு, அப்புறம் ஆதி திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. ஆதி தமிழன் தான் இருந்திருக்கணும், ஆதி திராவிடர்கள்னு இருக்குது. ஸோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிதிகள்லாம் எடுத்து இவர்கள் இந்த மாதிரி 1000 ரூபா உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்த வேண்டியது. இதுலேயும் சிலவற்றை திருப்பி அனுப்பிட வேண்டியது. எங்களுக்கு போதுங்க அப்படின்னு பெருமை தாராள பிரபு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே 1008 பேருக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேலை கொடுக்கல, அவருக்கு தேவையான குடிநீர் வசதி கொடுக்கல, சாலை வசதி இல்லை, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் என்னமோ எங்களுக்கு போதுமான நிதி இருக்குன்ற மாதிரி அதை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது தவறான ஒரு செயல். அதுக்கும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நிதியை முறையற்ற வழியில் பயன்படுத்துவது. எதற்கு கொடுத்த நிதியை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? உங்களுக்கு அதுக்கு தான் ஒரு சட்டம் இருக்கணும். அதாவது இது மத்திய அரசு கொண்டாந்தாலும் சரி, இல்லை மாநில அரசில் இந்த சட்டத்தை ஏற்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக கொடுக்கப்பட்ட நிதியை அந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை இந்த ஆண்டு பயன்படுத்தலாம், அதுக்கு அடுத்த ஆண்டு பயன்படுத்தலாம், இல்லை அந்த ஆட்சிக்குள்ளே எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். ஆட்சி முடியும் போது அதை திருப்பி ஒப்படைக்கணும். அப்படி ஒரு சட்டம் இருந்தால் தான் இந்த திட்டத்துக்கெல்லாம் இவர்கள் மற்ற வழியை தேடுவாங்க. இல்லைன்னா இந்த SC STக்கு போக வேண்டிய அந்த நிதியெல்லாம் அதாவது அபகரித்து தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். அது இவர்கள் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளோ நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இது மக்கள் கேள்வி கேட்குறான்ல, எங்கேயாவது போய் தலையை காட்டினா கேள்வி கேட்குறான். நீ 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, எங்கே தரல. கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணல. நகைக்கடனை வச்சா நீங்கள் தள்ளுபடி பண்ணிடுறீங்க. இந்த கூட்டுறவு வங்கியில் போய் வைங்க, நாங்கள் நகைக்கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம், அது 5 பவுனுக்குள்ளே இருந்தால் தள்ளுபடி பண்ணிடுவோம் ஏதோ சொன்னாங்க இல்லையா. மக்கள் பார்க்க கேள்வி கேட்குறான்ல. அதனால் வேறு வழி இல்லாமல் ஏதாவது ஒன்று பணி ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி நிதி முறைகேடுகள் செய்கிறாங்க அப்படின்றது தான் தெரிய வருது. இது கொடுக்கப்பட்ட நிதி கொடுக்கப்பட்டது வேறொரு காரணத்துக்கு, அதை எடுத்து வேறொரு காரணத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த நியாயமாக போய் சேர வேண்டிய திட்டங்கள்லாம் தடைப்பட்டு போகுது அதனால தான் கொடுக்கப்பட்ட நிதி இதுக்கு தான் பயன்படுத்தணும்னு ஒரு சட்டம் இருக்கணும். அதுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் திருப்பி அனுப்பிடுங்க. இல்லை அதுக்கு இந்த ஆண்டு செயல்படுத்த முடியலன்னா அடுத்த ஆண்டு செயல்படுத்துக்கணும். அந்த மாதிரி செய்யாமல் திருப்பி அனுப்புறது சரியானதாக இருக்காது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதை வைத்திருந்து அந்த திட்டங்களுக்கே தான் திரும்ப செயல்படுத்தணுமே தவிர அதை வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்துறது ஒரு தவறானது. ஏதாவது ஒரு அவசர நிலை, இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சு, வேறு வழி இல்லை, அப்போ பயன்படுத்துகிறோன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த 1000 ரூபா திட்டத்துக்கும் இலவச பேருந்து கொடுக்குறேன்னு சொன்னது இதெல்லாம் மக்கள் கேட்கல, நீங்களாக போய் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நியாயமாக போக வேண்டிய திட்டங்கள்லாம் போகாமல் தடைப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது. இது இது ஒரு தவறான செயல். இது அவர்கள் யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதுக்காக இதை இங்கே சொல்கிறேன். அதாவது ஒன்றும் ஓடுவதற்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய காசு, பொருட்கள், இல்லைனா ஓட்டு போட்டதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய பணம், பொருட்கள் இலவசம். இதுதான் திராவிட கட்சிகளினுடைய யுக்திகள். இப்போது நம்ம இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்ற தமிழ் தேசிய அரசியல் பார்க்குறோம். அதில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்போ இருக்குது. தமிழ் தேசிய கொள்கைகள் சிலவற்றை எடுத்து தாவேக்கா உள்ளே போட்டு ஒரு மிக்சர் கட்சி மாதிரி வந்திருக்குது உள்ள. அவர்கள் தூய திராவிடமும் கிடையாது, தூய தமிழ் தேசியமும் கிடையாது, அது ஒரு கலவை. அவர்களை நம்ம இதில் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அவர்கள் முதல்ல அவர்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த தேர்தலுக்கே வந்திருக்காங்க. அவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோன்றதை நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அவர்களுக்கு இன்னும் நிறையா புரிதல் இல்லை, தெளிவு இல்லை. ஒரு புதுச்சேரியிலே ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் ரசிகர்கள் மீண்டும் தவறாக, அதாவது எப்படி செயல்பட்டாங்கன்னா, அப்படியே ரசிகர்கள்லாம் அப்படியே அந்த விஜயின் பின்னாடி போகிறாங்க வாகனத்தில். வாகனம் போய் எதுலேயோ மோதுது, அது கூட தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடிபட்டு கீழே விழுகிறாங்க.
இதில் வந்து ஒரு ஒரு ரசிகை வந்து அப்படியே வாகனம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே விஜயை பார்க்குறேன்ற பேரில் கீழே விழுந்து சறுக்கி விழுகிறாங்க. இது மாதிரி நிறையா தவறுகள் நடக்குது. அது போக சில வேற ஒரு கட்சி கூட்டங்களில் போய் இவங்க வந்து டிவிகேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு இன்றைக்கி அது ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதை வந்து நாம் தமிழர் கட்சி பரப்புரையப்போ இவங்க போய் தேர்தல் பரப்புரையப்போ இவங்க போய் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவர் உடனே திருப்பி இங்கே வந்து எதுக்கு டிவி விற்கிற, போய் வேற எங்கேயாவது டிவி அப்படின்ட்டாரு. டிவிக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீ எதுக்கு இங்கே வந்து டிவி விற்கிற, அங்கிட்டு போய் டிவி அப்படின்ட்டு இருக்கார் அவர். அதுக்கப்புறம் அங்கே சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி தாவேக்காவினர் கொஞ்சம் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியும் கொந்தளிக்கக்கூடாது. அது மாதிரி யாரோ கத்திட்டு போகிறான்னு போயிட்டே இருக்கணும். அதை எதுக்கு நம்ம உள்ளே புகுந்து அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு தேவையில்லாத நேர விரயம், தேவையில்லாத அவப்பேர் எதுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படி கடந்து போயிருக்கலாம். அதை ஒரு பெருசுப்படுத்தி அதை ஒரு சலசலப்பு ஏற்படுத்தினது தவறுன்னு தான் நான் சொல்வேன். இது நாம் தமிழர் பக்கமும் தவறு இருக்குது. தாவேக்கினர் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து நம்ம பார்க்குறோம். அது ரசிகர்கள் வந்து இன்னும் பக்குவம் அடையலை, இன்னும் என்னதானு கத்திக்கின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக அரசியல் மாற்றத்துக்கான இதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு ரசிகர்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக வந்து வாக்கு போடுவாங்களே தவிர அது வந்து அரசியல் மாற்றத்துக்கான வாக்கெல்லாம் கிடையாது. கொள்கையே சரியில்லை. தலைவர் வந்து அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்ததான் தெரியல. அவர் வந்து அப்படியே கட்டுக்கடங்காமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எங்கே போனாலும். ஒரு ஒரு கண்ட்ரோல், அதாவது ஒரு பிடித்தம் இல்லை, அதாவது அப்படி தான் சொல்லணும். ஒரு பிடித்தம், அதாவது அவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தெரியல விஜய்க்கு. அது வந்து விஜய் அவர்களுக்கு அது தெரியல. அதுதான் நம்ம வந்து இதில் பதிவு பண்ணுறோம். அது மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்துங்களையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அந்த ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சமாவது உணரணும். அவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. நீங்கள் ரசிகர்கள்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்க்க போயிட்டு கை காலை உடச்சிக்கின்னு நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க. நம்ம அதையும் பார்த்தோம் கரூர் சம்பவத்தில். அந்த மாதிரிலாம் செஞ்சு வாழ்க்கையை அழிச்சிக்காமல் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தவறாக செயல்பட்டு இந்த மாதிரி காயம்படுவதோ, இந்த வண்டியில் போய் அந்த அடிபட்டு 3 பேர் கீழே விழுந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. காயத்தின் காரணமாக ஆஸ்பத்திரியில், அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுடைய கூட்டத்துக்கோ இல்லை அவர்களுடைய அந்த ரோட் ஷோன்றதுக்கோ வருகிறது. அதனால் கூட இன்றைக்கி ஏதோ நேற்று ஏதோ 2 இடங்களில் ஏதோ நேற்றோ இன்னைக்கு தான் மறுக்கப்பட்டிருக்கு கேள்விப்பட்டேன். ஏதோ 2 இடங்களில் சரியான அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் அவர்கள் வந்து 2 நாள் சில இடங்களில் பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அனுமதி நீங்கள் வழங்கின அனுமதியை ஒழுங்காக பயன்படுத்துகிறீங்களா? கண்ட இடத்துலையும் போய் கண்டதையும் பண்ண வேண்டியது. அதாவது நான் தலைவரை சொல்லலை, அந்த ரசிகர்களை சொல்கிறேன். அவர் பாட்டு வர்றாரு, பேசுகிறாரு, போயிடுறாரு. ஆனால் இந்த ரசிகர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்க அட்டகாசம் பண்ணுறாங்க. அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த ரோகிணி தேட்டரில் சீட்டை கிழிச்சவங்க தான் அவர்களுடைய வரலாறு நம்ம தேடணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ இந்த தேர்தல் விஷயங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கட்சி தொடங்கிய பிறகு எண்ணற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வருது. எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சில ரசிகர்கள் வரம்பு மீறி போகிறாங்க. அது ரொம்ப தவறு. இதில் போய் நாம் தமிழர் தேவையில்லாமல் தலைவிட்டது சுத்த தவறுன்னு தான் நான் சொல்வேன். இது வந்து அவர்கள் கண்டும் காணாமல் போயிருந்துருக்கணும். யாரோ ஒருத்தன் ஏதோ கத்திட்டு போகிறான் அப்படின்னு விட்டுருக்கணும். இதுக்கு போய் நம்ம தலையிட்டு அதை சொல்கிறது வந்து சரியானது இல்லை. அது வந்து அந்த சலசலப்பை எடுத்து போட்டு இப்போ எல்லா ஊடகங்களும் அதை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழருக்கும் தாவேக்கினருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் வருது. இது தேவையா? நமக்கு எதுக்கு அதை போய் தலையிடணும்? எதில் நம்ம பிரச்சாரம் பண்ண போனோமோ பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நம்ம வந்துடணும். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சில சலசலப்புகள் எங்கேயாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை நம்ம தான் வந்து வராமல் தடுக்கணும். அந்த மாதிரி இது வேணும்னு தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை அவப்பேரை உண்டு பண்ணணும்னு வேணும்னே சில பேர் வந்து இந்த மாதிரி கத்துறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அந்த இடத்துல வந்து கத்தக்கூடாதுன்னு? வேணும்னு தான் அவங்க கத்துறாங்க. உங்களை வந்து கோபத்தை ஏற்படுத்தி பார்ப்போம் அப்படின்ற நீங்கள் வந்து உடனே உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு அதுக்கு வந்து எதிர்வினை ஆட்டிடுறீங்க. அதை செய்யாமல் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவர்களுடைய யுக்தி வந்து அந்த இடத்துல அடிபட்டு போகும். இதே யுக்தியை தான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒன்று கேட்க போய் நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் பற்றி ஏதோ கேட்க போய் நீங்கள் வந்து அவர்கள்
என்னமோ சொன்னது சாத்தான் ஏதோ சொன்ன மாதிரி ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஏற்கனவே ஒன்று வந்தது. இந்த காணொலியில் என் அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி அதுக்கான மன்னிக்கவும். இந்த மாதிரி உங்களை வந்து கோபம் ஏற்படுத்துகிற மாதிரி ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை உங்களை கேட்குறாங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியோ இல்லை கோவப்படுத்துகிற மாதிரியோ சில விஷயங்கள் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த சில இடங்கள்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் தான் அதுக்கு சுதாரித்து அவன் வந்து நமக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த வேலை பண்ணுறான் அப்படின்ற அந்த இடத்துல நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கோவப்படாமல் அவன் பாணியிலே போய் அவனுக்கு நக்கலாக பதில் சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அவன் அதுக்கப்புறம் வாயை திறக்காமல் போயிடுவான். நீங்கள் நக்கலாக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக கோபமாக பதில் சொல்லிடுறீங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் எதற்காக எதை செய்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, ஆனால் இந்த கோவப்படுற இடங்களெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி உங்களை கோவப்படுத்தி எதையாவது நம்ம வாயிலேருந்து பிடுங்கி அதை எடுத்துகிட்டு போய் அதை வந்து டிவி ஊடகங்களில் ஒரு செய்தியாக போட்டுக்கிட்டே இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கும் இந்த கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய யுக்தி. இது வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் செய்யப்பட்டது. அவர் வந்து கோவப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது. அவர் உடனே அந்த அம்மா என்னை கையை காலை வெட்டிடுமா அப்படின்றார் அவர், இல்லைனா நான் மயக்க தூக்கி அடிச்சிருவேன்னு. இந்த மாதிரி பேசி அவர் வந்து ஒரு கோமாளித்தனமாக அவரை வந்து சித்தரிக்கப்பட்டார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல அரசியல் செய்தார். ஆனால் அவருடைய கட்சி கொள்கையெல்லாம் நமக்கு பற்றி பேச வரல, ஏன்னா அது நமக்கு எதிரான கொள்கை. ஆனால் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் அவரை வந்து ஒரு காமெடியன் மாதிரி சித்தரித்தாங்க இந்த 2 கட்சியும், இந்த 2 திராவிட கட்சியும். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இத்தனைக்கும். அவரை வந்து அப்படியே சித்தரித்து அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. அப்புறம் அவர் குடிப்பழக்கம் அது இதுன்னு போய் அவர் அப்படியே போயிட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி இவர்கள் செய்த வேலை என்னென்னா, அவரை வந்து ஒரு வில்லன் போல முதல்ல காமிச்சாங்க, அப்புறம் காமெடியன் போல காமிச்சாங்க. இப்போ அதே யுக்தியை தான் உங்களுக்கு கையாண்டுட்டு வராங்க. உங்களை வந்து ஒரு முன்கோபி, கோபப்படுபவர், நிதானம் கிடையாது, ஒரு தக்கு மாதிரி அவங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து தெளிவான அரசியல் பண்ணுறவங்க. இந்த இன்னும் கட்சி கொள்கையில் ஒரு சில விஷயங்களில் நம்ம உடன்படலை. நீங்கள் சொல்கிற மாதிரி சாதி மதமற்ற சமூகம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தமிழினம் சாதி மதம் இல்லாமல் தமிழினம் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழினம்னு நீங்கள் போனீங்கன்னாவே தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழினமாக ஆயிட முடியாதுல்ல. அப்போ அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு வரையறை இருக்கணும்ல. இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழன்னா, அமெரிக்காலேருந்து ஒருத்தங்க வந்துட்டு தமிழ் நம்மளோட நல்லா பேசினான்னு வச்சுங்க, அவனை தமிழ்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ எங்கே பிறந்திருக்கிறானோ அதை வச்சுன்னு சொல்வீங்க. அடுத்து இப்போது அதே அமெரிக்க வாழ் ஒரு நபர் இங்கே வந்து அவரோட குழந்தைய பெற்றெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போயுமே நீங்கள் அவரை தமிழர்னு சொல்வீங்களா? ஏன்னா எங்கு பிறப்பினும் தமிழரே, எங்கு பிறப்பினும் அயலானைங்கும் போது நம்ம சொல்கிற அந்த வரம்புப்படி அவர் தமிழ்நாட்டில் ஒரு தமிழராக தமிழ்நாட்டில் பிறக்கிறார், தமிழ் நல்லாவே பேசுகிறார். ஆனால் அவர் அமெரிக்கா வாழ் குடினா இங்கே வந்து இங்கே வந்து குடியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை குடியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. இங்கே வந்து அவங்களோட குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இப்போ அவர் இந்த நாட்டு குடிமகன் ஆயிடுவார். சட்டப்படி இந்த நாட்டு குடிமகன் ஆனாலும் அவர் வந்து நீங்கள் தமிழனா ஏற்றுப்பீங்களா? நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா சாதி மதம்லாம் இல்லாமல், சரி மதம் வெட்டுருங்க, மதத்தை நம்ம இதில் கொண்டு வர வேண்டாம். ஆனால் அந்த சாதின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இல்லாமல், சாதின்றது நம்ம இன்னொரு வகையில் சொல்லணும்னா அந்த காலத்து பேர் வந்து சாதி கிடையாது, குடி தான். அந்த குடி பெயர் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் குடிப்பெயர்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லாமல் வெறும் தமிழர்ன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு தமிழ் மட்டும்தான் அடையாளம் பற்றி சொல்கிறீங்கன்னா யார் வேணாலும், இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த தெலுங்கர்களே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட நல்லா தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நாங்கள் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ் பேசுபவரெல்லாம் தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது. மதத்தை வச்சும் நீங்கள் வந்து இனத்தை வரையிட முடியாது. மொழியை வச்சு இனம் சொன்னாலும் இந்த மொழியில் பேசக்கூடியவன் வேறு மாநிலத்தை சேர்ந்தவன் இங்கே வந்து நல்லா பேசுகிறான்ல. இங்கேயே நாங்கள் இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் ரொம்ப வருஷம் இருந்தோம்னா கதை விடுறாங்க. இப்போ அவங்க வந்து உடனே நம்ம இனம்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அங்கே தான் வந்து இந்த குடிப்பெயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அவன் வந்து நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு நல்லா தமிழ் பேச தெரியும்னு சொன்னபோது உன் குடிப்பெயர் என்னன்னு கேட்டால் நான் ரெட்டினா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம். அதனால் அந்த குடிப்பெயர்ன்றது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ரெட்டின்றது இது மாதிரி பல்வேறு குடிகள் இருக்குது. அதனால் அந்த குடிப்பெயர் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நான் நாடார் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் யாருன்னு நமக்கு தெரியும். கோனார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவரோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தர் அவரோட பேரை சொல்லி கோனார் அப்படின்னா அவர் வந்து தமிழ் இனம் தெரிஞ்சு போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து நாயுடு அப்படின்னா அவர் எந்த இனம்னு அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிடும்.
அப்போ அந்த இடத்துல குடிப்பெயர் தான் யார் எந்த இனம்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. இதைத்தான் அவன் வந்து பேருக்கு பின்னாடி எதுவும் போடாதேன்னு சொல்லி ஏன்னா அவன் வந்து அவன் பேருக்கு பின்னாடி போட்டான்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் அவன் போடாமல் இருப்பான். நம்ம எல்லாம் போடும்போது இவன் பேருக்கு பின்னாடி போடாமல் இருக்கானே, இவன் வெளியாளுன்னு தெரிஞ்சு போயிடும்ன்றதுக்காக நீங்களும் பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு புத்திசாலியாக செயல்படுறான். நீங்கள் அவனுக்கு சாதகமாகவே நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் உங்களுடைய அந்த வரையறையில் சில தவறுகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் சுட்டி காட்டுறோம். வெறும் சாதி பார்க்கக்கூடாதுன்றது, அதாவது இந்த இந்த பிரிவுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதாவது வேற்றுமைகளை களைஞ்சிட்டு ஒற்றுமையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்தியாவுடைய தத்துவமே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தான். வேற்றுமையெல்லாம் அழிச்சிட்டு ஒற்றுமை அப்படின்றது கிடையாது. ஏன்னா அப்படின்னா அப்துல் கலாம் என்ன சொன்னாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு தான் சொன்னார். தெர் இஸ் நோ டைவர்சிட்டின்னு சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த சாதி மதங்கள்லாம் சாதிகள்லாம் தனித்தனியாக இருக்குது, அதனால தான் நம்ம ஒற்றுமையாக இல்லை, அதனால் சாதிகள்லாம் ஒழிங்க அப்படின்னு ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து இனத்தையே அழிக்கிறதுக்கு சமம். அது இருக்கணும், ஆனால் அதில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். தனித்தனியாக அவங்களுடைய குடிகளில் இருக்கட்டும், சாதிகளில் இருக்கட்டும், அது தவறே கிடையாது. அதில் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்னு பேசுகிறான் பார்த்தீங்களா, அதுதான் தவறு. அவங்களோட இது வந்து உயர்வாக தான் இருக்கும், அதில் எந்த தப்பும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு இனம் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும், அதுதான் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை அவங்க குடிகளில் இருந்துக்கிட்டே அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தணுமே தவிர, அந்த குடிகளெல்லாம் ஒழிச்சிட்டு ஒற்றுமை அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த கொள்கையை வந்து கிட்டத்தட்ட அந்த திராவிடர்கள் என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அதுக்கு உடன்படுற மாதிரியே இருக்குது. அதனால் இனிமே வந்து சாதி இல்லாமல் தமிழ் இனம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது வந்து காற்றுல பேசுகிற மாதிரி தான், அதாவது காற்றுல எழுதுகிற மாதிரி தான். ஏன்னா அது வந்து உண்மையான வரைமுறையாக இருக்காது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, உங்களை வந்து இந்த ஊடகவியலாளர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறது, முன்கோபின்றதை காட்டுறது, அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து தெளிவாக பதில் சொல்லணும். இல்லை கடந்து போயிடணும். இல்லை வந்து அவர்கள் பாணியிலே போய் அவர்கள் நக்கலாக பதில் சொன்னீங்கன்னா அடுத்த தடவை அந்த மாதிரி கேள்வியே அவன் கேட்க மாட்டான். அது வந்து அது ஒரு கலை, அது உங்களுக்கு நல்லாவே வரும். இருந்தாலும் நீங்கள் ஏன் அதை வந்து உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னு தெரியல. அது வந்து இந்த இடத்துல நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். இன்றைக்கி நேற்று அந்த பாண்டிச்சேரியில் அந்த தாவேக்காவினர் யாரோ ஒருத்தர் கத்திட்டு போகிறான்னு கண்டுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை பேச போய் உங்கள் தொண்டர்கள்லாம் அங்கே ஏதோ பேச போய் அவங்க ஏதோ பேச போய் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அதை ஊடகத்தை எடுத்து போட்டு இவர்கள் 2 பேருக்கும் சண்டைன்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவன் இந்த பிரச்சனையை உருவாக்குறது தான் அவனுடைய மெயின் டாஸ்க்காகவே இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து தேவையில்லாமல் தலையிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போது சரி, இது வந்து இது சின்ன சின்ன சலசலப்புகள் அங்கங்கே நடக்கக்கூடியதான். தாவேக்கான எண்ணற்ற பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சும் அவங்க வந்து சிலது தெரியாமே பண்ணுறாங்க. சில இடங்களில் தெரிஞ்சு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போது இந்த யுக்திகள், இப்போ நம்ம திராவிட கட்சிகளோட யுக்திகளை பற்றி பேசணும். இப்போ அதே யுக்தியை தான் வந்து திரு விஜய் அவர்களும் கையாளுறாரு. அவரும் அதே தான் சொல்கிறார், 2500 வேலை இல்லாதவங்களுக்கு 2500 2500 கொடுக்குறேன்றாரு. அப்புறம் பெண்கள் எல்லாம் எல்லா பேருந்துகளையும் இலவசமாக பயணிக்கலான்றாரு தமிழ்நாடு முழுவதும். கிட்டத்தட்ட அப்படியே திராவிடர்கள் சில விஷயங்கள் மட்டும் தமிழ் தேசியம் சார்ந்த இந்த 75% தமிழர்கள் வேலை அப்படின்ற இந்த மாதிரி இதுவுமே இந்த கொள்கைகளும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இலவசம், பணம் தரேன் அப்படின்ற அந்த பாணி தான். அது கிட்டத்தட்ட திராவிட பாணி தான். அதனால் அவரையும் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும், நம்ம அந்த பட்டியலில் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம தமிழ் தேசியம் மட்டும்தான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தூய குடிநீர் இலவசமாக தருவோம், நல்ல மருத்துவம், தரமான மருத்துவம் வந்து இலவசமாக தருவோம், தரமான கல்வி வந்து இலவசமாக தருவோம், அதை தவிர வேறு எதுவுமே இலவசமாக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த கொள்கை அடிப்படையில் இந்த 3 கட்சிகிட்ட வேறுபடுது அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போது அந்த கொள்கை சிறப்பாக இருக்குது, ஆனால் அது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கல. காசு கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க. காசே வந்து உங்கள் காசை எடுத்து தான் அவங்க திருப்பி உங்ககிட்டே கொடுக்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு காசை கொடுக்கல, நம்ம வரி பணத்துலேருந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா அந்த வரி பணம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வரியை போட்டு அதுலேருந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா வந்து கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இது எந்த வழியில் பண்ணாலும் இந்த சொல்லக்கூடிய இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கலெக்ட் பண்ண அந்த வரி பணத்துலேருந்து கொடுத்தாலும் சரி, இல்லை புதுசாக அதிகமாக வரி ஏற்றி கொடுத்தாலும் சரி, இல்லை கடன் வாங்கி கொடுத்தாலும் நமக்கு தானே மேற்கொண்டு பாதிப்பு. அப்படி இருக்கும்போது அந்த இலவசத்தை வாங்கினா இலவசத்தை நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அது வந்து இப்போ அரசு வந்து வருமானம் நல்லா இருக்குது, கடன்லாம் இல்லை,
செழிப்பாக இருக்குது, கடன் இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது செய்கிறாங்கன்னா அது வேறு மாதிரி. ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடன், அதுக்கே வட்டி எவ்வளவோ போயிட்டுருக்குது மாதம் மாதம். அதை கட்டுறதுக்கே உங்களுக்கு பத்தலைன்னு நீங்கள் வந்து வரி ஏற்றிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் இவ்வளோ திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க. இது பூரா வந்து பணம் கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்குது, இல்லை பணம் நட்டமாகக்கூடிய திட்டங்களாக இருக்குது. இப்போ இவ்வளோ திட்டங்கள் வந்து செலவு செய்கிறதுக்கு சொன்னாங்கல்ல, பணம் வர்றதுக்கு அரசாங்கத்துக்கு இந்தந்த வழியில் நாங்கள் பணம் வருவதற்கு திட்டங்கள் வச்சுருக்கோன்னு இந்த 3 கட்சிகள் ஏதாவது ஒன்று சொன்னுச்சா? இப்போ செலவு செய்கிறதுக்கு சொன்னாங்க, நாங்கள் இதெல்லாம் செலவு செய்வோன்னு. நான் இதெல்லாம் வருமானத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா அரசாங்கத்தை நிர்வகிக்கணும்னா செலவு மட்டும் போனால் எப்படி வருமானம் இல்லாமல் எப்படி செலவாகும்? அவங்களுடைய ஒரே வருமானம் அப்படின்ற ஒரு வழி வந்து 2 வச்சுருக்காங்க, 1 இல்லை 2. 1 என்னென்னா டாஸ்மாக். இந்த 2 கட்சியும் வந்து கண்டிப்பாக டாஸ்மாக்கை மூடாது. விஜய் என்ன பண்ணுறாருன்னு தெரில, வந்து வரட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இந்த 2 கட்சியும் கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்தாங்களே, அப்படி மூடுறவங்களாக தான் என்றைக்கே மூடிருப்பாங்க. 60 வருஷமாக மாற்றி இவங்க தான் இருந்தாங்க, மூடவே இல்லை. மூடவேம்பாங்க, சில கட்சிகள் சில கடைகளை மூடுறேம்பாங்க, சில இடங்கள் அதுக்கு அதை விட அதிகமாகவே திறந்துருவாங்க. அதனால் இந்த 60 ஆண்டுகளாக இருந்த இந்த கட்சிகள் உங்கள் காதில் பூ தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மது கடைகளை மூடுறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வேலை. அது நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த கட்சிகள் வந்து வருமானம் வர்றதுக்குன்னு வழி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் மூலமாக வருமானம் வரும்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வருமானத்துக்கு என்னப்பா வழி அப்படின்னா வரி. இது 2 தவிர இவர்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வழியே தெரியாது. அந்த அளவுக்கே கேட்டு பாருங்களேன், ஒருத்தவங்க வர்றாங்களா, சரி இந்த 2 தவிர வேறு ஏதாவது வழியில் உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கு வழி என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியெல்லாம் கேட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு தெரியும். செலவு செய்கிறதுக்கு சொன்னாங்களா, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எவ்வளோ ரூபா கொடுப்பேன், அந்த முதல்ல அதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு நிதி வரும்னு கேட்கணும். அது முதல் கேள்வி. நிதி இருக்கிற இடத்துல பத்தலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கடன் வாங்கி தான் பண்ணணும். கடன் வாங்கி ஏன் பண்ணுறீங்கன்ற கேள்வியே கேட்கணும். அதுக்கப்புறம் அரசுக்கு செலவு வைக்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கீங்க, வரவுக்கு என்னங்க வழி? இந்த டாஸ்மாக் ஒன்று வச்சுருக்கீங்க, அது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டாஸ்மாக்ன்றது இருக்கவே கூடாதுன்றோம். ஆனால் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றி நீங்கள் ஓட்ட போட்டிங்கன்னா அதுக்கு திரும்பவும் வந்து அதை வந்து தொடர தான் செய்யுமே தவிர அதுங்க மூடாது. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு டாஸ்மாக் அடுத்தபடியாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வந்து எல்லாத்துலேயும் வரி கூட்டுறது. தண்ணி வரி, சொத்து வரி, மின் கட்டண வரி, எல்லா வரியும் ஏற்றுறது. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த வழி பணம் வர்றதுக்கு. இது 2மே இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் போய் கடன் வாங்குவோம், உலக வங்கிகிட்ட கடன் வாங்குவோம், இல்லை வேறு ஏதாவது வங்கிகள்கிட்ட கடன் வாங்குவோம். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல், இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச நிதி நிர்வாக திறமை. இது வந்து திறமை கிடையாது, திறனின்மை. அதனால தான் இவ்வளோ திறனாக இருந்திருந்தா இந்நேரம் வந்து வரவுல எல்லாம் பணம் இருந்திருக்கணும். 10.25 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா உங்களுடைய நிதி நிர்வாகம் லட்சணம் எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல. அதாவது சில அவசர நிலை, அதனால் நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி. எத்தனை அவசர நிலை வந்தது 2015 அந்த வெள்ளத்தை தவிர வேறு என்ன அவசர நிலை வந்தது கடந்த 15 ஆண்டுகளில்? கொரோனாக்குன்னு கொஞ்சம் வாங்கினீங்க, சரி அப்படின்னு வச்சுப்போம். கொரோனாக்காக வாங்கினீங்க, அந்த 2015 வெள்ளத்துக்காக. அதுலேயும் நிறைய பேர்ட்ட டொனேஷன் வாங்கினீங்க, மத்திய அரசு கொடுத்துச்சு, இங்கே இருக்கவங்க கொடுத்தாங்க, எவ்வளோ நன்கொடைகள்லாம் வந்தது. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து பாலம் போட்டேன், ரோடு போட்டேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பணத்தை சேர்த்து வச்சு போட்டிருக்கணும். இல்லை கடன் வாங்கி போகிறீங்கன்னா அந்த கடனை திருப்பி அடைச்சிருக்கணும். இப்போ ரோடு போடுறதுக்குலாம் அங்கங்கே டோல் வச்சு டோலில் காசு வேறு வசூலிக்கிறானுங்க இல்லையா? ரோடு போட்டதுக்கு நீங்கள் கையிலேருந்து காசு கொடுக்காம டோலுன்னு ஒன்று வச்சு மக்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுக்குறோன்றீங்க. அப்புறம் எப்படி ரோடு போட்டதை அங்கே கணக்கில் எடுத்துக்க முடியும்? ஏன்னா அந்த ரோடு போட்டதுக்கான காசை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்கல. அதுக்கு தான் சுங்க வரின்னு சொல்லி போட்டு அங்கங்கே டோலை வச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அதுலேயும் சில டோல்கள் ஆல்ரெடி ஒவ்வொரு டோலுக்கும் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று வைக்கணும். என்னைக்கு அதை வந்து நிறுவப்பட்டது, என்னைக்கு அது முடியுது அப்படின்னு வைக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு 6000 கோடி செலவு பண்ணி ஒரு நிறுவனம் வந்து ரோடு போட்டிருக்கு அப்படின்னா உங்களால் அந்த நிதியை கொடுக்க முடியல. அதுக்கு தான் இந்த டோலுன்னு ஒரு கான்செப்டே வருது, இந்த சுங்கம் வரி அப்படின்னு சொல்லி ஒரு டோல் அப்படின்றது வருது. அந்த 6000 கோடியை நாங்கள் தான் கொடுக்குறோம். ரோடு போடுறாங்க, உங்களால் கொடுக்க முடியல, டோலுன்னு ஒன்று வச்சு நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் எப்படி நாங்கள் ரோடு போட்டோன்னு கணக்கு வேறு காமிச்சிக்கிறீங்க, நாங்கள் ரோடு போட்டதுக்கு செலவு பண்ணோன்னு? அதை நாங்களாம் கொடுத்துட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வாங்கக்கூடிய வரி 10 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் பல சுங்கங்கள் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பணம் யாருக்கு போகுது? அந்த நிறுவனத்துக்கு போதா, இல்லை அமைச்சர்களுக்கு போதா, இல்லை வேறு யாருக்கும் பங்கு போதா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. இருக்கக்கூடிய டோலுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட்டை போட்டு இதெல்லாம் முடிஞ்சு போன காலாவதியான டோலெல்லாம் முதல்ல நீக்கணும்.
அவனுக்கு சும்மா நாங்கள் காசு கொடுத்துட்டு இருக்க, அவன் டோலை வச்சிருக்கான்றதுக்காக நாங்கள் காசுலாம் கொடுக்க முடியாது. அவன் போட்ட ரோட்டுக்கு என்னைக்கு காசு முடிஞ்சதோ அதோடு அவன் அதை மூடிட்டு கிளம்பணும். அதை விட்டுட்டு அவன் பாட்டு ஆண்டு கணக்காக அவன் பாட்டு 20 வருஷம் 30 வருஷம் வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அவ்வளோ வருஷமாக அந்த காசு கொடுக்குறோம் நாங்கள். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 120 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு வாங்குறீங்க. அப்படின்னா எவ்வளோ பேருந்துகள் போகுது, எவ்வளோ வண்டிகள் போகுது, அப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த சுங்கங்கள்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் பக்கத்தில் இந்த தேதியில் இது நிறுவப்பட்டது, இந்த தேதியோடு அது முடியுது, அவ்வளோதான். அவன் பணம் அதுக்குள்ளே வசூலிக்க முடியலன்னா ஒரு ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ தேவைப்படுதுன்னா அதையும் அங்கே மென்ஷன் பண்ணணும். அங்கே வந்து அதை குறிப்பிடணும். இந்த மாதிரி இத்தனை ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ தொகை பெறப்பட்டிருக்கு மக்கள்கிட்டருந்து, இவ்வளோ தொகை வந்து பாக்கி இருக்கிறது, அதற்காக இவ்வளோ ஆண்டுகள் நாங்கள் வந்து நீட்டிக்கிறோம்னு சொல்லி அதை சொல்லணும். அது முடிஞ்சோடனே அவனே பேக் பண்ணிட்டு கிளம்பணும். இல்லைன்னா நீங்கள் அனுப்பிச்சி விடணும் அவனை. அதை விட்டுட்டு அவன் பாட்டு அது முடிஞ்சு 20 வருஷம் ஆனாலும் அவன் பாட்டு வச்சுன்னு உட்காந்துட்டு காசை கலெக்ட் பண்ணிக்கினே இருக்கிறான். நீங்களும் வாங்கி போட்டுக்கினே இருக்கீங்க உள்ள. இதில் மக்கள் தான் முட்டாள் மாதிரி உட்காந்துருக்காங்க. இதில் ரோடு போட்டேன்னு வேற கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு கணக்கு வேற காமிச்சு அதுக்கு நாங்கள் இவ்வளோ செலவிட்டுருக்கோம் வேற. அவன் ரோடு போட்டு அவன் நம்மள்ட்ட எங்ககிட்ட காசை வாங்கிக்கிறான். இதில் நீங்கள் என்ன கணக்கு காமிக்கிறீங்க? நீங்கள் வந்து இதில் ஒரு கமிஷனை வாங்கி போட்டுக்கிறீங்க. ஏன்னா அந்த டெண்டர் அவனுக்கு விட்டுறதுக்கு அதுக்கு ஒரு கரப்ஷன், அதில் ஒரு கமிஷன், அதுதான் இதில் நடந்திருக்கும். அது போக அந்த டோல் எக்ஸ்பைரி ஆனால் கூட அந்த டோலை தொடர்ச்சியாக நடத்தி அதில் வரக்கூடிய காசை கொஞ்சம் நீங்கள் ஒரு கமிஷன் அடிச்சுக்க வேண்டியது, கம்பெனிக்காரன் ஒரு கமிஷன் அடிச்சுக்க வேண்டியது. இதில் முட்டாளாக இருக்கிறது மக்கள் தான். இது மாதிரி எத்தனையோ டோல்கள் வந்து மூடப்பட வேண்டியது இன்னும் மூடாமல் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அதுவும் பல வருஷங்களாக. முதல்ல இது எத்தனை டோல் இருக்குது, எதாவது எப்போ நிறுவப்பட்டது, எதாவது எப்போ வந்து காலாவதி ஆகிருக்கு, காலாவதி ஆனதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகளாக அது இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதெல்லாமே வந்து நீங்கள் வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். அதுதான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட இடங்கள், ஏன்னா அந்த காலாவதி ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். காலாவதி ஆனதுக்கப்புறம் அந்த பணம் யாருக்கு போகுது? ஏன்னா அவனுக்கு கொடுக்குற வேண்டிய தொகை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பணம்லாம் அவனே வச்சுக்கிறானா, இல்லை அவன் செயல்படுறான்ற பேரில் வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்களா? அதுதான் வந்து இப்போ தெரிய வேண்டியது ஒரு விஷயம். இது வந்து அதிமுக இருந்தாலும் அதான் நடக்குது, திமுக இருந்தாலும் அதான் நடக்குது. அதனால் ஒவ்வொரு டோலுக்கும் பக்கத்துலேயும் ஒரு காலாவதி தேதி, அந்த எக்ஸ்பைரி டேட்டுன்றது இருக்கணும். இத்தனாம் தேதி நிறுவப்பட்டது, இத்தனாம் தேதியோடு முடிஞ்சிச்சு, இந்த தேதி முடிஞ்சோடனே நீங்கள் யாரும் பணம் செலுத்த வேணாம், அவனே மூடிட்டு போயிடுவான், இல்லை டோலை வந்து நாங்கள் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் அது என்னைக்கு நிறுவப்பட்டதுன்னு எவனுக்கும் தெரியல, அது என்னைக்கு முடியுதுன்னு எவனுக்கும் தெரியல, இது வரைக்கும் அவன் எவ்வளோ பணத்தை நம்ம மக்கள்கிட்ட வாங்கியிருக்கான்றதும் தெரியல. இப்படி எல்லாமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது மக்கள் முட்டாளாக்கப்படுகிறார்கள். நீங்கள் மேற்கொண்டு பணத்தை வாங்கி உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்கன்றது தான் அதோட அர்த்தம். இதில் அந்த நிறுவனமும் பயனடையுது. அதனால் இதில் வந்து மாநில அரசு மட்டும் இந்த வேலையை செய்தா, இல்லை மத்திய அரசுக்கும் இதில் ஏதாவது தொடர்பு இருக்கான்றதையும் பார்க்கணும். சரி, இது போக இது டோல் பிரச்சனை. இப்போ நம்ம யுக்திகளுக்கு வருவோம். இப்போ இந்த 3 கட்சியும் சொன்னோம். அதே மாதிரி நாம் தமிழரோட யுக்தியை சொன்னோம். அவருக்கு வந்து இந்த 3 விஷயம்தான்: தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான குடிநீர். இந்த 3 தவிர மிச்சம் எல்லாமே வந்து இலவசமாக தரமாட்டேன், வேலை எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த வேலை எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்றத வந்து மற்ற கட்சிகள் சொல்லலை. அவங்கவுங்க நான் வந்து ஒரு இத்தனாயிரம் பேருக்கு இல்லை இத்தனை லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படி தான் சொன்னாங்களே தவிர அனைவருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லலை. இந்த கட்சி வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை அப்படிங்கும்போதே அந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அதில் வந்து ஒரு ஆளுக்கு அரசு வேலை அப்படிங்கும்போது எல்லாருமே இதில் வந்து காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். 2 கோடி கார்டு இருக்குன்னா 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் அது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே வந்து இவங்களால ஒரு 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறதுக்கே முடியல. 50 லட்சம் கூட வேணாம், ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறதுக்கே உங்களுக்கு நாக்கு தள்ளுது. வெளியிலேருந்து கூட வேண்டாம். இப்போ அரசு வேலையே ஒரு 4.5 லட்சம் வேலை. நேற்று அதை பற்றின ஒரு காணொலி நம்ம முந்தானத்து போட்டிருக்கோம் இல்லையா? 4.5 லட்சம் வேலைகள் அதிலே இருக்குது. அந்த வேலையை அந்த வேலையை ஆள் எடுத்து அந்த வேலைகளை இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களை பூர்த்தி பண்ணாவே 4.5 லட்சம் வேலை வந்துடுமே. இவர்கள் அதுக்கு மேலே ஒரு 5.5 லட்சம் வேலையை உருவாக்கினாவே 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததா இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அதையே காலி பணியிடங்களே நிரப்பாமல் இருக்கவங்க இவங்க எப்படி அதுக்கு மேலே வேலை கொடுப்பாங்க? இந்த தனியார் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வர வேண்டியது, அவங்களா சில வேலைகளை கொடுக்குறத வச்சு இவங்க நாங்கள் வேலை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது சரி, அது வந்து இந்த இப்போ நான் போய் சில ஒப்பந்தங்களை பெற்று வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இது அவங்களாவே வர்றாங்க. இவங்க போய் ஒப்பந்தம் போடுறதெல்லாம் வந்து விட சில நிறுவனங்கள் அவங்களாவே இங்கே தொழில் தொடங்கணும்னு வராங்க. அது ஒன்று. இவர்கள் போய் நான் தொகை, அதாவது
முதலீட்டை ஈட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் ஒரு முதலாளின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வரவன் வந்து அவன் லாப நோக்கோடு தான் வருவான். அவன் 10,000 கோடி இங்கே போட்டானா 20,000 கோடி எடுத்துகிட்டு போகணுன்னு தான் வருவான். எவனா 10,000 கோடி போட்டு 5,000 கோடி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு வருவானா? அதனால் அவர்கள் வர்றது இங்கே பணம் சம்பாதிக்கணும். அதை இவங்ககிட்ட இருக்க வரி பணத்தை போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து வேலையை கொடுக்கலாமே, அதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இவர்களுக்கு வந்து பணத்தை எப்படி பெருக்கணும், பணம் எப்படி கொண்டு வரணும், எப்படி நியாயமான வழியில் வரணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு தெரிஞ்சது டாஸ்மாகை விட்டால் வரியை ஏற்றுனா அதுக்கு அடுத்து வரி வரலையா, சரி அடுத்து போய் யார்கிட்டையாவது கடனை வாங்கு. அதுக்கு தான் உலக வங்கி இந்த மற்ற வங்கிகள்லாம் இருக்குல்ல, அங்கே போய் கடனை வாங்கு. இந்த 3 வழியை தவிர யார்கிட்டையாவது போய் நீங்கள் இவ்வளோ திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும், எங்கேருந்து நீங்கள் இதெல்லாம் கொடுப்பீங்க, சரி பணம் அரசுக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு கேட்டிங்கனாவே அவங்களோட புரிதல் என்ன, அவரோட அரசியல் ஞானம் என்ன, அவருடைய நிர்வாக திறமை என்ன, நிதி மேலாண்மை திறமை என்ன, எல்லாம் வெளிப்பட்டுரும் அப்படியே. அதெல்லாம் சில பேருக்கு இது என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த திராவிட கட்சிகள். இவர்களுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு அவர்கள் நாட்டை கூரை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாமே சீமான் சொல்வது போல் அவர்கள் புரோக்கர்ஸ் தான். இவர்கள் நேஷ்னல் புரோக்கர்ஸ், பிரதமர் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸ். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் பெரிய லெவலில் விற்றுக்கிட்டு இருப்பார், இவங்க மாநில அளவில் விற்றுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நல்ல திட்டங்கள் செய்கிறத விட இவர்கள் வந்து இந்த மாதிரி சில நாசக்கார திட்டங்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. இப்போது நம்ம இந்த யுக்திகளுக்கே திரும்ப வருவோம். இந்த யுக்திகள் வந்து இப்போது இந்த திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு ஒரு சிறந்த யுக்தி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்க நாம் தமிழர் கட்சி இப்படி தனித்தே நின்றுச்சுன்னா அது வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவது சாத்தியமல்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடி சார்ந்து கட்சிகள் இருக்குது. அந்த குடி சார்ந்து தமிழ் குடிகள் சார்ந்து கட்சி சொல்கிறாங்க, திராவிட கட்சியெல்லாம் நான் சொல்லலை, தமிழ் குடிகள் சார்ந்த கட்சிகள் இருக்குது இப்பயும். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இப்போ திருமாவளவன் அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவருக்கு பின்னாடி ஒரு பறையர் வாக்குகள் இருக்குது, கணிசமாக இருக்குது. அதே மாதிரி வன்னியர் வாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகன்னு இருக்குது. அவர்களும் தமிழ் தேசிய கொள்கை கொண்டவங்க தான். ஆனால் வந்து இப்போ திராவிடத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அவர்களும் அதே தான், இவர்களும் அவர் தான், திருமாவளவன் அவர்களும் அதே தான், போய் திமுக பக்கம் சேர்ந்துட்டார். இப்போது இந்த வன்னியர் வாக்கு அதிகமாக பாமக கிட்டே இருக்குது. ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக உடச்சி விட்ருக்காங்க. இப்போ அவர்கள் 2 பேரும் ஒன்று சேரணும், அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து பாமக ஒரே இதுவாக இருக்கணும். அதன் பிறகு பாமக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், இந்த 3 ஒன்றா சேர்ந்து ஒரு தேர்தலில் தனி கூட்டணியாக நின்று எதிர்கொண்டா, இதோடு சேர்ந்து இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள், அது போக இந்த புதிய தமிழகம் கட்சி, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது. இவர்கள்லாம் வந்து இந்த கட்சிகளோட நம்ம கம்யூனிஸ்ட்டை விட்டுருவோம். அவர்கள் வந்து அவர்கள் காலங்காலமாக அறிவாலய அடிமைகள் தான். அவர்களை நம்ம வந்து இதில் பேசிய பிரயோஜனமே இல்லை. இந்த 3 கட்சி, மற்ற தமிழ் தேசிய இயக்கங்கள், அது போக இந்த புதிய தமிழகம் கட்சி, இது மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இந்த அணியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக ஒரு தாவேக்காவை வந்து அவர்கள் வந்து திராவிட கொள்கையை விட்டால் தான் அவர்களை பற்றி யோசிக்கிறத பற்றியே பேச முடியும். அவர்கிட்ட தமிழ் தேசிய கொள்கையும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் திராவிட கொள்கையை அவர்கள் என்னைக்கு விடுறாங்களோ அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் அவர்கள் வந்து திராவிட பக்கம் தான் அவங்க வச்சு பார்க்கணும். இப்போது இந்த 3 கட்சி முக்கியமாக நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 3 கட்சியும் ஒன்றா சேர்ந்து, இவர்கள் கூட தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, அதோட இந்த புதிய தமிழகம் கட்சி போன்ற மற்ற கட்சிகள், அப்புறம் சில முஸ்லீம் யூனியன் லீக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவர்களும் கொஞ்சம் தெளிவடையணும். நீங்கள் எதற்காக நீங்கள் இன்னும் அறிவாலயத்தில் அடிமையாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த இஸ்லாமிய கைதிகளை இன்னும் அவங்க விடுவிக்கவே இல்லை. இவர்கள் தான் வந்து போய் சொல்லியிருக்காங்க, இவர்கள்லாம் இன்னும் அந்த கொடூர மனநிலையிலே இருக்கிறாங்க, இவர்களெல்லாம் வெளியில் விட்டால் வந்து மாநிலத்துக்கே ஆபத்துன்னு சொன்னது யாருன்னா திமுக. நீங்கள் அவர்கள் கூடயே போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது பாஜக சொல்லலை, சொன்னது திமுக. நீங்கள் பாஜக உங்களை எதிரி மாதிரி காமிச்சிக்கிட்டு பக்கத்திலே இருந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களை பதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே அவங்க தான். நீங்கள் அவர்கள் வந்து உங்களை வந்து பாதுகாக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு நினச்சிட்ருக்கீங்க. அவர்கள் பாதெல்லாம் காக்கலை, அவர்கள் பாதுகாவலர்களும் கிடையாது. அவர்கள் வந்து சந்தர்ப்பவாதிகள். காலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க, மாலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க. அது கேட்டால் அது வேற வாய், இது நார வாயின்பாங்க.
அந்த மாதிரி தான் திமுக வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் அதிமுகவோட திமுகவுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அவர் எப்போவுமே இரட்டை நிலைப்பாடு. அவர்கள்ட்ட போய் நீங்கள் இவர்கள் தான் நம்மளுடைய பாதுகாவலன்னு உட்காந்துருக்கீங்க. அவர்கள் தான் போய் அங்கே என்ன சொல்லி வச்சுருக்காங்க, இந்த இஸ்லாமிய கைதிகள்லாம் வந்து வெளியில் விட்டால் மாநிலத்துக்கே பாதிப்பு, அவர்கள் வெளியில் வந்து என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கதே திமுக தான், பாஜக கிடையாது. அதனால் யார் உங்களுக்கு உண்மையிலே அவங்க கூட நிற்கிறாங்க, யார் உங்களுக்கு வந்து எதிரியாக இருக்காங்கன்னே கூட தெரியாமல் யார் துரோகம் பண்ணுறானோ அவங்க கூட போய் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய கட்சிகள் தான் இந்த நான் சொன்ன இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தான் உங்களுக்கு நிறைவேற்றும். மற்ற கட்சிகள்லாம் நிறைவேற்றாது. அவங்களாம் வந்து சந்தர்ப்பவாதிகள். உங்களோட ஓட்டு வேணும்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, ஓட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. நீங்கள் அந்த முஸ்லீம் கட்சிகள் எஸ்டிபிஐ, முஸ்லீம் யூனியன் லீக், இன்னொரு கட்சி இருக்குது, அவர்கள்லாம் என்ன கேட்டால் நீங்கள் அங்கேருந்து அந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வரலாம். அதுதான் சரியானதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் நீங்கள் மட்டும் சீட்டு வென்றிருப்பீங்க, ஆனால் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் வளர்ச்சியே அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு வந்து நன்மையே நடந்திருக்காது. நீங்கள் மட்டும் நன்மையை பெற்றிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கீழே அந்த வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு பின்னாடி வராங்கல்ல, அவர்கள் யாரும் முன்னேறிக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகளும் அங்கே நிறைவேற்றப்படலை. அப்போனா உங்கள் வாழ்க்கைக்கே மதிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துல எதுக்கு போய் அங்கே இருக்கீங்க? அதனால் நீங்கள் அந்த முஸ்லீம் கட்சிகள் மூணும் இங்கே வந்து சேர்ந்து நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவாது அதிமுகவாது தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர்கள் ஒன்றும் இல்லைன்றது, அவர்கள் 2வது இடம் 3வது இடத்துக்கு போயிடுவாங்க, அப்படி பின்னாடி போயிட வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. முடியாத, அதாவது இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க நடுவில். அதை வந்து எதுக்கு அமைச்சாங்க தெரியுமா? இனிமேல் 3வதாக ஒரு அணி யாரும் சேர்ந்தாங்கன்னா அவங்க வெற்றியே பெற முடியாதுன்னு ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கம்யூனிஸ்ட் 2 கட்சி, தேமுதிக, அப்புறம் இன்னும் சில மதிமுக, இன்னும் சில கட்சிகள் போய் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சாங்க. அது வந்து ஒரு நாடக கூட்டணி. அது வந்து உண்மையிலே ஒரு வலுவாலாம் அங்கே போய் போட்டிலாம் இல்லை. நான் சொல்கிற அந்த 3 கட்சிகளும் வந்து வலுவாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் வந்து 8.24% வாக்கு, 36 லட்சம் வாக்கு வச்சுருக்காங்க. இந்த தேர்தலில் 50 லட்சம் கூட தொடலாம், இல்லை 40 லட்சமாவது தாண்டும். அந்த அளவுக்கு வீரியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தடவை வந்து போன தடவையோட இந்த தடவை அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த களப்பணின்றது ரொம்ப முக்கியம். அது நல்லாவே பண்ணுறாங்க. அதனால் 40 லட்சமோ 45 லட்சமோ இல்லை 50 லட்சம் கூட தொடலாம் வாக்கு. அப்படி இருக்கும்போது அது போக திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு கணிசமான வாக்கு இருக்குது. பாமக அவர்கள் 2 பேரும் இரு பிரிவாக இல்லாமல் ஒன்றா சேர்ந்துருக்கும்போது இன்னும் நல்ல வாக்கு எண்ணிக்கை உண்டு. இந்த 3 கட்சியும் சேர்ந்து, தமிழ் தேசிய இயக்கங்களும் சேர்ந்து, இந்த அந்த முஸ்லீம் யூனியன் கட்சிகள்லாம் இங்கே வந்து சேர்ந்து, எஸ்டிபிஐ இவரெல்லாம் சேர்ந்து, புதிய தமிழகம், இப்படி ஒரு அணி சேரும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்க இருக்கவங்களுக்கு அங்கே பயமே வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சோ அப்படின்ற ஒரு பயமே அங்கே அந்த பக்கம் வந்துடும். அறிவு இருக்கா இல்லையான்ற அளவுக்கு பயம் வந்துடும். அதே தான் வந்து அதிமுகவுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு பார்க்கணும். இதை புரிஞ்சிக்காமல் அங்கே போய் திரும்ப திமுக கூட்டணியிலையும் பாமக போய் அந்த பக்கம் என்டிஏ கூட்டணியிலையும் போய் உட்காந்துட்டு நீங்கள் அப்படி தனித்து போட்டிடுறது அவர்களுக்கு தான் லாபம். அது நீங்கள்லாம் தனித்தனியாக இருக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும். அதுதான் வந்து ஜெயிப்பதற்கான உண்மையான யுக்தி. உண்மையிலே திராவிடத்தை ஒழிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அவர்களே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பேரம்லாம் பேசுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் உறுதியாக நின்றுட்டிங்கன்னா அவர்களை சோழியை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவர்கள் கனவு, நாங்கள் எங்களை விட்டால் அவர்களை விட்டால் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த பேச்செல்லாம் வெளியில் வரவே வராது. அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி செயல்பாடு மூலமாக தான் நீங்கள் வாயடைக்கணும். அதை விட்டுட்டு முன்கோவப்படுறது, அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு யுக்தியை நீங்கள் கையாண்டும் போது வெற்றி எளிதாக இருக்கும். அதை விட்டுட்டு கோவப்படுறதுனாலையோ இல்லை வந்து ஆவேசமாக பேசுகிறனாலாம் வெற்றி வராது. நீங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியவே முடியாது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பெரிய கரிஷ்மா இருந்து உங்கள் பின்னாடி வரக்கூடிய கூட்டம் பயங்கரமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு அலை மாதிரி வரணும். அது எல்லா நேரமும் எல்லாருக்கும் அந்த அலை வராது. தமிழ் தேசியத்துக்கு இப்போ தான் உருவாகுது, ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாலாம் வரல. அது வந்து ஒரு சில பேர் வரும்போது அந்த அலை தானாக வரும். அப்போ வந்து தனியாக நின்னாலும் ஜெயிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. கூட்டணி தான் சரியானது. நீங்கள் தனித்து நின்னா ஒரு பரவலாக வாக்கு வாங்குவீங்க. அதிகபட்சம் காரைக்குடி தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை விட்டு மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சற்று சிரமம்தான். ஆனால் இதே இது வந்து
நான் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு நீங்கள் தேர்தலில் களம் காண்டுங்கும் போது நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் போய் இன்னும் அதிகமாக வீரியத்தோடையும் போட்டியிடலாம். அதை உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய திமுக அதிமுகலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கான வாக்கு மட்டும்தான் வரும். கண்டிப்பாக அதில் வந்து மிகப்பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். அவர்கள் 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ தள்ளப்படுவார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டணி இது வரைக்கும் அமைக்காமல் இப்படியே அவர்கள் அந்த பக்கம் என்டிஏ கூட்டணி, இவர்கள் இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணி, இந்த பக்கம் நீங்கள் தனியாக நிற்கிறது வந்து இப்போ தாவேக்காவும் வந்து இதில் ஒரு ஓட்சாரை பிரிக்கும், அது தனியாக அது ஒரு பக்கம் நிற்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த திமுகவும் அதிமுகவும் தான் வரும். அதில் இப்போ அதிமுக வந்து 2வது இடம் தான். இந்த தடவை நான் சொல்கிற மாதிரி திமுக தான் வெற்றி பெறும். அதிமுக சற்று கூடுதல் இடம் பெறும். ஆனால் இந்த தடவை திமுக போன தடவை மாதிரிலாம் நாங்கள் அவ்வளோ இது ஜெயிச்சோம் இவ்வளோ அந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்காகாது. இந்த 210 சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் 180 வரீங்களான்னு பாருங்கள், அப்புறமா 210 பேசலாம். ஏன்னா உங்களுடைய ஓட்டை தான் இப்போ வந்து தாவேக்கா எடுக்க போது. உங்களுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமாக இருக்கும்போது அதுலேருந்து சில சீட்டுகள் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதாவது அவருடைய கூட்டணி அதிகமான சீட்டுகள் வெல்லும். அப்படின்னா எங்கேருந்து அந்த அதிகமான சீட்டுகள் வரும்? திமுக கிட்ட இருந்தால் அதிகமான சீட்டுகள் அங்கே போகும். அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றி பெறுவீங்க. போன தடவை மாதிரிலாம் வெற்றி பெற மாட்டீங்க. நீங்களே அப்படியே ஒரு பார்டரில் அப்படி தான் போய் வெற்றி பெற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த தடவை எடப்பாடி அவர்களும் அவரோட கூட்டணி வந்து சற்று அதிகமான வாக்குகள் பெற்று அதிகமான சீட்டுகளையும் வெல்வதற்கு வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. அதனால் அவர்கள் வந்து 2ஆம் இடம் தான். அவர்கள் வந்து வெற்றியெல்லாம் பெற மாட்டாங்க. ஆனால் அவர்கள் நிறையா சீட்டுகள் பெற்று நிறைய பலமான எதிர்க்கட்சியாக வந்து உட்காருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து போன தடவை மாதிரிலாம் நாங்கள் தான் அப்படிலாம் இல்லை. இந்த தடவை வந்து நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய சூழல் தான் இருக்கும் சட்டசபையில். அதனால் போன தடவை மாதிரிலாம் இந்த தடவை இருக்க முடியாது. பற்றாக்குறைக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் 1008 கேள்வி கேட்பான். நீங்கள் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த போர் சூழல் வேற சுற்றிக்கிட்டு இருக்கு. ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் வார் போயிட்டுருக்குது. இது இன்னும் உக்கிரமடை. இப்போ யார் ஜெயிச்சு வந்தாலும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த போர் சூழல்லாம் இன்னும் உக்கிரமானதுக்கப்புறம் அதெல்லாம் சமாளிக்கணும். ஏன்னா இங்கே வந்து எரிபொருள் தட்டுப்பாடு வரும், பஞ்சங்கள் வரும், அது போக சரியான விலைவாசிகள் ஏறும். இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த சூழலில் நீங்கள் வந்து இவ்வளோ அறிவிச்சு வச்சுருக்கீங்க. கஜானா காலின்னு போன தடவை வந்தப்போ சொன்னீங்க. அது இந்த தடவை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தடவை நீங்கள் தான் ஆட்சியே பண்ணியிருக்கீங்க. திரும்ப வந்து கஜானா காலின்னு சொன்னால் நீங்கள் தான் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் இந்த தடவை நீங்கள் கஜானா காலி, அதனால் எங்களை திட்டம் செயல்படுத்த முடியலன்னு கதையெல்லாம் சொல்ல முடியாது. போன தடவை அதிமுக முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க, அதனால் நீங்கள் அந்த கதையை சொன்னீங்க. இந்த தடவை அந்த கதையும் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே இந்த உலக போர் சூழல் வேறு இருக்குது. நீங்கள் இதை எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு திரும்புகிற பக்கம்லாம் அடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வரணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன கேட்டால் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறதே மேலு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தாவே பிரச்சனை தான். பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு இதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு வழக்குகளாக போயிட்டுருக்காங்க. அது ஒன்று. எங்கே பார்த்தாலும் ரெய்டு வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் அறிவித்த இதெல்லாம் வந்து காலை உணவு திட்டம் ஒரு ஃபெயிலியர்ன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் போடுறது உப்புமாவும் கிச்சடியும் அதுவும் நல்லா இல்லை, அங்கே போடுற சாம்பார் சட்னியும் சரியில்லை, எல்லாமே வந்து பாதி தூக்கி கொட்டுறாங்கன்றதான் பேச்சு வருது. அது காலை உணவு வந்து பிரம்மாண்டமாக நடந்திருக்கலாம் நினைக்காதீங்க. அது வந்து வெற்றியே பெறலை. மதிய உணவு காமராஜர் போட்டது வெற்றி அடைஞ்சிது. ஆனால் நீங்கள் போட்ட அந்த காலை உணவு வெற்றி அடையலை. அது வந்து ஆனால் அதை கூட கலைஞர் அவர்கள் சற்று 2 முட்டை போடுற அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினார். அது கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணி வச்சுருக்கிறது சரியாகவே இல்லை. அதை நீங்கள் திட்டம் வந்து நல்ல திட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் செயல்படுத்துகிற முறை மட்டமாக இருக்குது. அதை வந்து போய் கண்காணிக்கலை. கொடுத்துருக்கிற டெண்டர் கான்ட்ராக்ட்லாம் உங்கள் ஆளுங்களுக்கே கொடுத்து வச்சுருக்கீங்க. அவங்க அதே வேலையை தான் காட்டுவாங்க. நீங்கள் எப்படியோ அப்படி தானே உங்கள் தொண்டர்கள் உங்கள் வேலையை பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி ஒரு செயல்படுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் செயல்படுவாங்க. அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் உணவு சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் தூக்கி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் மட்டும்தான் பிள்ளைங்க சாப்பிடுது, அதுவும் வந்து சுமாரான சாப்பாடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதை வேற நீங்கள் விரிவுபடுத்துறதுனால சொல்லி வச்சுருக்கீங்க. மேற்கொண்டு காசு கொட்டுறீங்க, வேஸ்ட்டாக அது போய் குப்பைக்கு தான் போகுது. இப்போது அதை தவிர்த்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த 2500 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, 8000 கூப்பன் கொடுக்குறேன்னு இருக்கீங்க. அது போக இன்னும் இந்த புதுமை பெண் தமிழ் புதனைகளுக்கெலாம் 1500 1500 பார்ப்போம் எப்படி நீங்கள் இதெல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. இந்த கடனை ஏற்றி வச்சுட்டு போயிருப்பீங்க. 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியே 15 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் வட்டியை ஒழுங்காக கட்டல, தமிழ்நாடு திவாலாக போகுதுன்னு பியூஷ் கோயல் மந்திரி அவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்படி மேற்கொண்டு கடன் கொடுப்பாங்க? எந்த தைரியத்தில் நீங்கள் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா கடனை நீங்கள் ஒழுங்காக வட்டி கட்டலைன்னா உங்களுக்கு எப்படி கடன் வரும்? அங்கே ஒரு செக் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வட்டி ஒழுங்காக கட்டலைன்னா உங்களுக்கு கடன் வராது. அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது.
அது போக முறையற்ற வரியில் நிதி வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா மத்திய அரசு உங்களை வந்து ஒரு கழுகு பார்வையில் பார்த்துக்கினே இருக்கும். ஏன்னா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்காங்கனால அவங்க வந்து நீங்கள் இது எங்கேயாவது பணத்தை எங்கேயாவது தப்பான வழியில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கனாவே அங்கே ஒரு செக் வச்சிரும். அது ஒன்று. இது போக உலக போர் சூழல் வேறு இருக்குது. அது எந்த வகையிலலாம் உங்களை வந்து பாதிக்க போகுதுன்னு தெரியல. இதில் நீங்கள் வந்து இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கலைன்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். நீ இதை சொன்னீங்களே, அதை சொன்னீங்களே, இதை ஏன் செய்யல, அதை செய்யறேன். இப்போ நீங்கள் போன தடவை கஜானா காலி, நீங்கள் இந்த தடவை நீங்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கஜானா காலி சொல்ல முடியாது. எங்கிட்டு திரும்பினாலும் அடி தான். பார்ப்போம் நீங்கள் எப்படி இந்த வெற்றி பெறுவீங்க. ஆனால் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அதை தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் மறுபடியும் ஒரு எதிர்க்கட்சியாக வந்து பலமாக வந்து உட்காருவார். திருச்சி தொகுதியில் தாவேக் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். மற்ற இடங்களில் அவர்கள் ஜெயிக்காது தெரியல. ஆனால் இந்த 2 இடங்களில் தாவேக்கா நாம் தமிழருக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அங்கே விஜய் நிற்கிறனாலே, இங்கே சீமான் நிற்கிறனாலே, சீமான் வந்து அதுவும் காரைக்குடி தொகுதியில் ஒரு பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. என்னதான் இந்த தடவை கார்த்திக் சிதம்பரம் மற்றவர்கள்லாம் முயற்சி பண்ணாலும் இந்த தடவை கடும் போட்டியாக தான் இருக்கும் காரைக்குடியில். அதே மாதிரி திருச்சியில் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய் அப்படின்னு பல பேர் போட்டிருந்தாலும் அங்கேயும் ஒரு கடும் போட்டியாக தான் இருக்கும். இது வரைக்கும் போட்டியே இல்லாமல் இல்லை தேர்தல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தடவை தான் போட்டியே பார்க்குறீங்க. அதனால் போட்டியோட தேர்தலை எதிர்கொள்ளுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீண்டும் இன்றைக்கி ஒரு நல்ல காணொலியை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். தேர்தல் யுக்திகளை பற்றி பேசியிருக்கிறோம். எப்படி திராவிட கட்சிகளை வீழ்த்தணும், எப்படி நடந்துக்கணும், ஒரு கூட்ட பரப்புரை எப்படி செயல்படணும், இந்த டோலை பற்றி பேசியிருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய ஆட்சியில் யார் ஜெயிச்சு வந்தாலுமே இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதையும் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கலாம் மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.